உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். அதாவது தாத்தா காலத்து திமுகன்னு சொல்லுவாங்க. என்னன்னா பாரம்பரியமா திமுக காரனா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வரலாறுலாம் பேசுவாங்க. அந்த திமுக காரங்கன்னா யார் அப்படின்னு வரலாறு ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்கான வரலாற்றுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து மையப்படுத்துது. என்னன்னா பொதுவாகவே திமுக இருக்கக்கூடிய பேச்சாளர்கள்லாம் வந்து பிரபலமானவர்கள்லாம் யாருன்னு அந்த தீப்பொறி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. எல்லா பேச்சாளர்களும் வந்து எதில் பிரபலமாவாங்கன்னா இரட்டை அர்த்தங்கள், ஆபாசமான வார்த்தைகள், பெண்கள் குறித்து கொச்சையாக பேசுவது. இதுதான் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய பிரபலமான பேச்சாளர்கள் அப்படி தீப்பொறியா பேசுவாங்க. அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா அவங்க வந்து ஆபாசமாக பேசுவாங்க அடிப்படையில். இப்போ திரு உதயநிதி அவர்களை ஏன் தமிழ்நாடு அரசு திரு விஜய் தலைமையிலான அரசு ஏன் கைது பண்ணாங்க? என்ன காரணம்? காவேரிக்காக போயிட்டு போராட்டம் பண்ணணும்னா காவேரி பற்றி பேசணும், இங்கே இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் பற்றி பேசணும், ஏன்டா காவேரியில் வந்து தண்ணி திறந்து விட மாட்டேன்னு அதை பற்றி பேசணும். ஆனால் கீழே இருக்கக்கூடிய அந்த திமுககாரங்க திரிஷான்னு கத்தி அதை அங்கே இருக்கக்கூடியவங்களை இன்னும் உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் தண்ணி எங்கே வரணுமோ அங்கே வரணும், அங்கேயே வரலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான வார்த்தைன்றத உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு புரியாதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்போ உதயநிதி அவர்கள் வந்து ஃப்ளோவில் பேசிட்டு இருப்பாரோ, தெரியாம பேசிட்டு இருப்பாரோ, உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பல கதைகள்லாம் கட்டுவாங்க. அவர் தெரிஞ்சு பேசியிருக்காரு. என்னன்னா பொதுவெளியில் தொடர்ந்து முதல்வர் விஜய் அவர்கள் குறித்தும் நடிகை திரிஷா அவர்கள் குறித்தும் இவர்கள் வைக்கக்கூடிய அந்த வாதம் இருக்கு இல்லையா, ரொம்ப அருவருக்கத்தக்க ஆபாசமானது. விஜய் அவர்கள் குறித்து அவர் அரசு குறித்து விமர்சனங்களை முன்வைக்கணும், கேள்வி கேட்கணும்னா 1000 கேள்வி இருக்குது, கேட்கலாம். ஏங்க லாக்அப் டெத் நடக்குது, என்னங்க சட்ட ஒழுங்கு இப்படி இருக்கு, காவேரி நீர் என்னங்க அவங்களே திறந்து விட்டாங்க, நீங்கள் என்னங்க பண்ணி சொல்லிட்டு 1008 கேளுங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு ஒரு தனி மனித தாக்குதல் இன்னும் மோசமாக என்னன்னா பெண்கள் குறித்து ஆபாசம் அலுவலகத்தில் பேசுறது. கொஞ்சம் வரலாறு பார்ப்போமா? திமுகவுடைய வரலாறு. திரு கருணாநிதி அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, திராவிட நாடு எங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண் எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்கள் அரங்கநாயகி வந்து கேட்குறாங்க சட்டமன்றத்தில். அவர் சொல்கிறாரு, பாவாடை நாடாவை அவிழ்த்து பார்த்தால் உள்ளே தெரியும் திராவிட நாடு. அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, இந்த கோப்புகளுக்கெல்லாம் நாடு கடத்துவோம், இந்த நாட்கட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதை சொன்னாராம், அதை அவிழ்த்து பார்த்தா உள்ளே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெண் எம்எல்ஏ கேட்ட கேள்விக்கு திமுகவின் தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருந்த கருணாநிதி சொன்ன பதில் இதுதான். நமக்கு வந்து பேரறிஞர் அண்ணா மீது மிகுந்த மரியாதை உண்டு, மிகுந்த மதிப்பு உண்டு, அதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. கருணாநிதி அவர்கள் மீது மிகுந்த மரியாதையெல்லாம் உண்டு தான். ஆனால் அதே திரு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தை, அவரை பற்றி ஒரு நடிகை கொடுத்து சர்ச்சை வரும்போது அவர் சொல்கிறாரு, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவனும் கிடையாது, அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் கிடையாது. இன்னும் என்னன்னா திரு கருணாநிதி அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களையும் இலங்கையினுடைய ஒரு பிரதமரையும் வந்து, ஏன்னா இவருக்கு மனைவி இல்லை, அவங்களுக்கு கணவன் இல்லை, 2 பேரும் வந்து அறையில் என்ன பேசியிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்ற அளவுக்கு பேசினவர் தான் இதே கருணாநிதி அவர்கள். இப்போ இதெல்லாம் அவருடைய நகைச்சுவை திறனா அப்படின்னு கேள்வி கேட்டால் படு மோசமான ஒரு பேச்சுகள். இது தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு உதயநிதி அவர்கள் வரைக்குமே. அப்போ இப்படியெல்லாம் பேசிட்டு எங்களுடைய கருத்து சுதந்திரம் பழி போகின்றது, எங்கள் மீது டிவிகே அரசு வந்து அவங்களுடைய கைது நடவடிக்கை ஏவுகின்றதுன்னு பேசுறீங்களே, எப்படி இது மாதிரிலாம் பேசுறீங்க நீங்க? இன்னைக்கு உதயநிதி அவர்கள் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. யாரா தெரியுன்னு கேட்டால் அதிமுக. அதிமுக திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது சொல்லிட்டு திமுகவோட கைக்கு வரது தயாராக இருந்தாங்க. இதை விட ஒரு மானக்கேடு ஒரு கட்சிக்கு இருக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்போ அந்த அதிமுக என்ன சொல்லுதுன்னா, இந்த கைது வந்து பழிவாங்க கைது தான், விஜய் அரசு ரொம்ப பழிவாங்க பண்ணுறீங்க. திரு ராசா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறப்பு குறித்தும் அவருடைய தாயார் குறித்தும் படு மோசமான முறையில் பேசினார். அந்த கட்சியினர்களே கண்டிச்சாங்க. அதெல்லாம் இவனுக்கு மறந்துச்சு. என்னன்னு கேட்டால் இன்னைக்கு விஜய் எதிர்க்கணும் இல்லையா, நம்ம வேற வழி இல்லையே. அப்போ இந்த அளவுக்கு பேசக்கூடியவர்கள் தான் நீங்களா? இப்படி பேசிவிட்டு உங்கள் எதிர்கட்சியாகவே காலங்காலமாக திமுக அதிமுக சொல்லுவாங்கல்ல, அந்த எளிய மூலியமாக இருக்குன்ற மாதிரி இருந்தாலுமே கூட விஜய் எதிர்க்கிறதுக்காக நாங்கள் உதயநிதி கைதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இதுதான் அவங்க எதிர்ப்பான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியல. அப்புறம் பிரேமலதா அவர்கள் வந்து எதிர்க்கிறாங்க. அவங்க ஒரு பெண்,
அக்கா கனிமொழி அவர்கள் மீது மிகுந்த மரியாதை நமக்கு உண்டு. இதே பொன்முடி அவர்கள் பெண்கள் குறித்து படு மோசமான முறையில் மேடை பேசலார். மேடையில் வந்து பேசினார், ஒரு திராவிட கழகத்தினுடைய ஒரு மேடையில் ஏறி பேசுறாரு அவர். அப்படி பேசி அவர் மீது அவரோட துணை பொதுச் செயலாளர் அந்த பதவி வந்து பறிக்கப்பட்டுச்சு. அப்போ மட்டும் கனிமொழி அக்கா எதிர்வினை ஆற்றுறாங்க. இன்னைக்கு தன்னுடைய சொந்த அண்ணன் மகன் நீங்க எதிர்வினை கூட ஆற்றாம விட்டுருங்க, ஆனால் கைதை கண்டிக்கிறேன்னா அவர் என்னங்க பேசினாங்க? எதை குறித்து எங்க தண்ணி வரல அவர் பேசுறாரு அவர்? அப்படி இப்படியெல்லாம் பேசுவது என்ன வந்து கல்வெட்டில் இந்த சொல்லுவாங்கள தஞ்சாவூர் கல்வெட்டில் பதிக்கின்றான் அந்த மாதிரி வார்த்தைகள் தான் பேசினாரா திரு உதயநிதி? இப்போ திரு உதயநிதி அவர்கள் பேசின பேச்சுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்களா? அது சரியான பேச்சு தானா? இவர்கள் பேசக்கூடிய திமுகவினர் பேசியிருக்கக்கூடிய இனியும் அடங்குவாங்க கடை அடங்க மாட்டாங்க. உதயநிதி அவர்களை வந்து இந்த போலீஸுடைய வாகனத்தில் வந்து ஏற்றி உட்கார வச்சுக்கும்போது தனி சட்டமன்றம் சொல்லி பேசுங்க, அப்படியே அறுத்து கிழிச்சிருவார், அப்படியே அறுத்து தள்ளுருவாருன்னு பேசுகிறார். அவர் பேசின வந்து அப்படியே அறுத்து தள்ளுருவாருன்னு பேசுகிறார். என்ன காரணம்? இதுக்கெல்லாம் பின்புலம் என்ன? விஜய் என்கிறவருடைய அந்த கரிஷ்மேட்டிக் அந்த பிம்பம் அது ரொம்ப உயரமாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக தமிழ்நாட்டில் வந்து யாரோட பிம்பத்தை நம்ம ஒப்பிட முடியல. அப்போ இதை நம்ம வந்து உடைக்கணும் சதைக்கணும்னு கேட்டால் எந்த அளவுக்கு அவர் இறங்கி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரசியல் ரீதியாக அடிக்க தப்பு கிடையாது. ஆனால் இழிவான முறையில் இப்படி மோசமான முறையில் ஆளாமனா பெண்கள் சார்ந்து எடுத்துக்கிறீங்க. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்ட அவங்களுடைய நீதிமன்ற நடவடிக்கை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய மனைவி தொடர்பு வழக்காக எடுத்துகிட்டு பேசுறீங்கன்னா இதெல்லாம் ஒரு பண்பு கிடையாது, மாண்பு கிடையாது. சட்டமன்றத்தில் உங்கள் அப்பா எங்கன்னு கேட்குறதுக்கும் மனைவியும் மகனும் செங்கல்பட்டில் வந்து கணவனை தேடுறாங்க அப்பாவை தேடுறாங்கன்னு சொல்றது ஒன்னா? சட்டமன்றம் என்பதும் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது ஒன்னான்றது தெரியல. இந்த அளவுக்கு இறங்கிறீங்கலாம். அப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உதயநிதி அவர்களை வந்து விட்டுருவாங்க, அவ்வளோதான் நைட் விட்டுருவாங்க. ஏன்னா நீதிமன்றம் விட சொல்லிட்டாங்க, நாளைக்கு சட்டமன்றம்லாம் இருக்கு. டிவிகே கவர்மெண்ட்டே பெருந்தன்மையோட வந்து நாங்கள் அவரை வந்து ரிமாண்ட் பண்ணுற எண்ணெல்லாம் கிடையாது, எங்களுக்கு விசாரிச்சு விட்டுருவோம் தான் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வேற என்ன சாதாரண ஒருத்தவங்க சொல்லியிருந்தா விட்டுலாம் இருக்க மாட்டாங்க, உள்ளுக்கு போய் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றம் நாளைக்கு கூடுது, சில ஸ்பெஷல் உரிமைகள்லாம் உங்களுக்கு உண்டு, ஜனநாயக உரிமைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் வந்து இருக்கிறீங்க. ஆனால் இதோடு இது நிற்குமா என்று கேட்டால் நிற்காது. இவங்க தொடர்ந்து பேசுவாங்க. விஜய் அவர்களை வீழ்த்துவதற்கு இது மாதிரி பெண்கள் சார்ந்து அடிக்கையில் சார்ந்து பேசலான்றதை காலகாலம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணக்கூடிய நீங்கள் உங்களுடைய குடும்பத்தையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்ம சொல்லக்கூடியது. நீங்கள் எவ்வளோதான் அவரை பேச பார்த்தீங்கன்னா அவருடைய புகழும் மக்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கு தான் உயரும். ஏன்னு கேட்டால் அவரை நீங்கள் நெருங்கவே முடியல அந்த பிம்பத்துக்கிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் ரசிக்கிறாங்க, அவரை மக்கள் கொண்டாடுறாங்க, மக்கள் வந்து விஜய் அவர்களை விரும்புகிறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா 31 அவர் தான் சிஎம்மாக இருப்பார்ன்றதை நம்ம கணிக்க முடியுது. அதான் சொல்கிறோம், அவரை எதிர்ப்பதற்கான ஒரு ஆளுமை இங்கே இல்லாமல் இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கணும். அந்த ஈக்குவல் வந்து இல்லை. அதனால் தனி மனித சேரை வாழ்த்தி இருப்பதை கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு என்னடா அப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லி விட்டுல சகிச்சிக்கலாம். பெண்கள் சார்ந்த கொச்சையாக பேசுகிறீங்கன்னா தமிழ் சமூகம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதாண்டா திமுகன்றதை பார்ப்பாங்க. பெண்களுடைய ஓட்டுன்றது ஏற்கனவே உங்களுக்கு இல்லை, அது விஜய் அவர்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் பேசினா திருப்பி ஓட்டு போட மாட்டாங்கன்றதை நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. திமுகவினுடைய ஓரளவு கடைசி காலத்தினுடைய முடிவுரையை திரு விஜய் எழுதுவாரோன்ற ஒரு பெரிய டவுட் நமக்கு இருக்குது. ஏற்கனவே அதிமுக முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது, அதுக்காக நாளைக்கே முடிஞ்சிடலாம் நான் சொல்ல. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் வந்து இருக்குது. ஒரு மாண்புமிகு பதில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்கள் இந்த அளவுக்கு இறங்கி இவ்வளோ மோசமான முறையில் பேசுவது என்பது அது சரியான ஒரு போக்கு கிடையாது. அது நீங்கள் யாரை குறித்து பேசுகிறீர்களோ அவருடைய குடும்பத்தை அது பாதிக்கும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் பேசி நம்மளை பாதிக்குது இல்லையா, அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் நம்ம சொல்ல விரும்புவது.